டிராஃபிக் ஜாம். நம்ம வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு தான் டிராஃபிக் பண்ணுறது. உடனே எஃபெக்ட் வந்து எடுக்கும், மண் எடுக்கும். ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குப்பை லோடிங் ஓட்ட போகிறோம். அதாவது நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுற நம்ம பக்கத்தூர் அண்ணன் இப்போ வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவில் நிறையா மெசேஜ் பண்ணுவாங்க நண்பா. நிறையா எல்லா வீடியோலையுமே மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுவாங்க. போன வீடியோவில் கூட இந்த கோழி எருவு ஓடின வீடியோவில் கூட 920 டயர் வந்து டெய்லருக்கு பார்த்துட்டு சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு தான் அன்றைக்கி வந்து குப்பை லோடிங் ஓட்ட போகிறோம். அவங்ககிட்டையும் டிராக்டர் இருக்குது. மகேந்திரா பூமி புத்திரா வச்சுருக்காங்க, பைசன் பை. அவங்க அப்பா வந்து இன்றைக்கி நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஜேசிபி அள்ளி போடுது 3 டிராக்டர், நம்ம டிராக்டர் ஒன்று, அவங்க டிராக்டர் ஒன்று, அப்புறமேட்டு நம்ம கோழி எருவு ஓட்டின வீடியோவில் ஒரு டிராக்டர் வந்திருக்கோம், அந்த ஐயாவும் வருவார். மொத்தம் 3 டிராக்டரு, ஒரு ஜேசிபி. இன்றைக்கி வந்து குப்பை லோடிங் ஓட்ட போகிறான்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாரகாபுரத்தில் குப்பால்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் மாடு நம்ம எங்கெல்லாம் கிளம்புறோமோ அப்போல்லாம் மாடு வந்துடுது. டிராஃபிக் ஜாம். நம்ம வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு தான் டிராஃபிக் பண்ணுறது. தேர் திருவிழாலாம் முடிஞ்சிட்டு நண்பா. தேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுத்து தாரப்பா போட்டு கட்டி வச்சிட்டாங்க. குப்பை லோடு அள்ளியாச்சு நண்பா. வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அந்த அண்ணன் பாபு. அந்த அண்ணன் பேர் நமக்கு மெசேஜ்லாம் பண்ணுவார் அடிக்கடி. இது வந்து அவங்க அம்மா நிற்கிறாங்க. அவங்களுக்கு தான் குப்பை அள்ளிட்டு போகிறோம். குப்பை அள்ளிட்டு போகிறோம். நாலு வண்டி வந்து மொத்தம் அடிச்சு போயிருக்காங்க. அது இருக்குல்ல, ஒன்று அந்த அங்கே ஒன்று அங்கே போயிருக்குங்களா? போயிருக்கேன். என் வண்டி 3 வண்டி நான் அடிச்சாரோ, நான் குப்பை நான் வண்டி இருக்கேன் காலையில் சொன்னேன். சும்மா தான் கிடைக்கும். சும்மா நான் ஒரு முதல்ல போக மாட்டேன். வண்டி 2 பேர் இருக்கு. பிறகு வீட்டில் ஆளை கூப்பிட்டு கூட தள்ளி போனா விடியாண்டியே கூப்பிட்டு இவன் எல்லாருக்கும் கூப்பிட வேண்டியதா. இவன் சொல்லிட்டான், இது எனக்கு விடியாண்டி 5-6 வண்டி கிடக்கு. எடுத்து போட்டு விடுவேன். பாபு அண்ணன் பாப்பாரு. ஆமா, பாபு தெரியுமா? நான் வீடியோ எல்லாம் போடுவேன். சரி, அதுல அவரு பாப்பாரு. தெரியாது. நீங்க அப்புறம் கூப்பிட்டு போனா எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் கூப்பிட்டு மாட்டா. கூப்பிட்டு 6 வண்டி கூட அங்கே வண்டி அடிச்சுட்டு இருந்தான். டெய்லருக்கு ஏதோ டயர் ஏதோ கேட்டாரு. டயர் 2 டயர் பார்க்கலாம். அதான் சொன்னாரு 920 பார்க்கலாம். 900 வழக்கு ஆயிடுச்சோ? வழக்காயிடுச்சு. அது எப்போ வெடிக்கணும் சொல்ல முடியாதா? நான் போன வாரம் சொன்னாரு டெய்லருக்கு டயர் பாரு தம்பி அப்படின்னாரு. பாருங்க. சரி, நான் இதுக்கு வாங்க பார்க்கும்போது பார்த்துட்டு வரேன். சரி சரி.
சிறுபயிர் வச்சிருக்கீங்களோ? தட்டுற இடத்துக்கு வந்தாச்சு நண்பா. இந்த பச்சையா இருக்கிறது சிறுபயிர் வச்சிருக்கீங்க. சிறுபயிர், உளுந்து வச்சிருக்கீங்க. இந்த 6 மரக்க ஒத்தி இடத்துல உளுந்து வச்சிருக்கீங்க. ஆமா, பொத்தி இடம். இப்போ குப்பாடிக்கு உங்க சொந்த இடம்? ஆமா, இது ஒரு சொந்த இடம். இங்க வரைக்கும் வீடு வந்துருச்சு. இங்க வரைக்கும் வீடு வந்துருச்சு. இன்னும் 2 வருஷம் போனா அங்க வரைக்கும் வந்துடும். இந்த அங்கேயும் நெருக்கிட்டாங்க, இங்கேயும் நெருக்கிட்டாங்க. ஒரு சென்ட் எப்படி 3 லட்சம் ரூபா இருக்குமா? 6 லட்சமா? ஒரு சென்ட் 6 லட்சமா? ஐயோ. அந்த குண்டுல கொஞ்சம் குறைய தட்டிட்டு ஒரு இதுல களைக்கணிக்க வரணும். இங்க இருந்து வடக்கு போய் இதுல மேற்காந்து தட்டிடுமா? இந்த ஒரு வயல்ல 3 இடத்துல. 3 இடத்துல அவரு அதுக்கு அடுத்த வயல் போட்டோம். உங்களுக்கு பையன் பாபுன்னு மட்டுமா வேற பிள்ளை இருக்காங்க? அவரு மட்டும். ஒரே பையன் தான்? வேற யாரும் கிடையாது. ஒற்றை பிள்ளை எல்லாம் கிடையாது. ஒரே பையன் தான்? ஒரே பையன். அவர்தான் 2 பேரை மாதிரி வேண்டாம். 2 பேரை மாதிரி? ஆமா, அவரு காடுகாரர் இருக்கலாம். பிறகு வெளிநாட்டு போயிருக்காரு. வெளிநாட்டுல இருக்காரு. காடுகாரர் இருக்கலாம். வண்டி டிரைவர் அந்த மேல கொஞ்சம் தட்டணும். 3 இடத்துல தட்டிடுவோம். அவர் வண்டி இப்ப அள்ளிட்டு வரும். சரி, தட்டிடுவோம் 3 இடத்துல. இது வந்து அவ அப்பா நண்பா, பாபானோட அப்பா. ஒரு வயல்ல 3 இடத்துல தள்ளு தம்பி அப்படிங்காரு. நம்ம டயரும் வழுக்கி ஆயிடுச்சு நண்பா. டயர் வாங்கி போடணும். அப்படியே இவங்க வண்டிக்கும் டயர் வாங்கி பார்க்க சொன்னார் அந்த அண்ணன். அதையும் விசாரிக்கணும். கொட்டிட்ட மாதிரி தெரியுது. 3 இடத்துல கொட்டணும். கொட்டியாச்சு நண்பா. ஒரு கும்பல்ல அதிகமா விழுந்துருச்சு. வீடியோ எடுத்துட்டே இருந்தனால அதிகமா விழுந்துருச்சு. அதாவது இப்ப குப்பை அடிக்கிறது வந்து அந்த அண்ணனோட சொந்த இடம். இதுல வந்து உளுந்து பயர் ஏதோ போட்டிருக்காங்களாம். இந்த பச்சையா இருக்கிறதுல இது வந்து ஒத்தி எடுத்துருக்காங்க. அண்ணனோட வண்டி. டீசல் வேற கம்மியாக கிடக்குன்பா. டீசல் பாத்தீங்கன்னா கம்மியாக கிடக்கு.
சண்டு இல்லாம அள்ளணுமா. இது வந்து ரோடு நண்பா, அவர் ஆழமா அழுதாரு, அதனால மேட்டாக்கள் அழ சொல்லுவாங்க. ஐயோ பஸ் வருது, போயிருமா? போயிருவானா? அங்க ஆள் பாருங்க, எவ்வளவு ஆள் நிக்கணும் பஸ்ஸுக்கு. ஒரே நடையில் அள்ளுறனால அமைக்கி அமைக்கி அள்ளுறோம். ஒரு நடை தான் அள்ளணுமா, மிச்ச குப்பையை போட்டுறோம்மா. அதுக்கடுத்து வேற இடத்துல குப்பை கிடக்கு, அள்ளனா ஒரு நடை சேராது, அதனால இருக்கத அமைக்கி வச்சு அள்ளிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற குப்பை கிடக்காமா? வேற குப்பை கிடக்கா? அங்க கிடக்கோ? ஆமா. ரெண்டாவது நட அள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது நட சரியான லோடு. அதாவது ஃபர்ஸ்ட் 2 கை வைக்கல அள்ளி போட்டாங்க. அந்த உடனே அந்த அம்மா 1500 ஒரு லோடு நல்லா அமைக்கி வைங்க அப்படின்னு அந்த குப்பையும் 1.5 நடை தான் இருக்கும். 1.5 நடை குப்பையும் ஒரே நடையில அமைக்கி அள்ளியாச்சு. ரெண்டாவது நட அள்ளிட்டு வயலுக்கு வந்தாச்சு. இதுல மேற்க வரைக்கும் தட்டியாச்சு நண்பா. அந்த வயல்ல இதுலயும் தட்டியாச்சு, அதுலயும் தட்டியாச்சு. இப்போ வந்து இதுக்கு அடுத்த வயல்ல அங்க வரைக்கும் தட்ட போறோம். அப்படிதான் அந்த வயக்காரங்க சொல்லி விட்டாங்க. அந்த ஐயா அப்படிதான் சொல்லி விட்டாரு. போன நட அவர் தட்டின வயலுக்கு மேல வயல்ல தட்டியிருப்பா அப்படின்னாரு. அப்போ அந்த வயலுக்கு மேல வயல், இந்த வயலுக்கு
இடத்துல 3 இடத்துல நண்பா. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. நீ அம்மா சாதா ஸ்டேரிங்னா இதான் நண்பா. இந்த மாதிரி கட்டி காட்டில் போகும்போது தான் பிரச்சனை. நம்ம சொன்ன பேச்சே கேட்காது ஸ்டேரிங்கு. வாட்டி கிருகிருன்னு மயில் சொல்கிற வாக்கில் சுற்றிக்கிட்டே இருக்கும். பவர் ஸ்டேரிங் வைங்களேன், எவ்வளோ கட்டி கல் ஏறினாலும் வீல் இந்த ஸ்டேரிங் வந்து சுத்தாது. சாதா ஸ்டேரிங்க போய் இந்த மாதிரி கட்டிகளில் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுவும் உழவெல்லாம் ஓட்டும் போது அன்னைக்கு 5 கிலோ இப்போ ஃபுல்லாக ஓட்டியாச்சுன்னா உடம்பெல்லாம் புண்ணாக ஆயிரும். டோர் பழைய டோர் மணிக்கு ஆயிடுச்சு, இத்து போச்சு. வயக்காடுலாம் வீடாக ஆகிட்டு வருது நண்பா. அங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து அங்கேருந்து இங்கிட்டாம வீடு வருது, அங்கேருந்து இங்கிட்டாம வீடு வருது, அங்கேருந்து இங்கிட்டாம வீடு வருது. சுற்றி வயக்காடுலாம் வீடாகிட்டே வருது. இது நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வீடியோ பார்க்குற அண்ணன் வயல். இந்த உழுது கிடக்கிறது எல்லாமே அந்த அண்ணனோட சொந்த வயல். அப்புறமேட்டு ஒரு 2 ஏக்கர் ஒத்திக்கு வாங்கி பார்க்குறாங்க. இங்கே ஒத்தியே நண்பா 2 ஏக்கர் வந்து 8 லட்சமா. 2 ஏக்கர் வெறும் 8 லட்சம் இல்லை, அதிகம் தான். ஒத்திக்கு நண்பா 8 லட்ச ரூபா. நட கொட்ட போகிறோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காப்புல, இந்த வயக்காரு ஓனரோட பையன். இன்னொரு பூமி புத்திரா காட்டினானா அது வந்து அவங்க வண்டி தான். வண்டியை கவர் பண்ண முடியல அந்த வண்டியை. 3 வண்டி நண்பா, ரொம்ப எட்டி வரும். ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும் கட்டுறதுக்கு. அதனால ரன்னிங்லேயே இருக்கும். வந்து தட்டை அல்ல, வண்டிக்கு வண்டி பார்த்துக்கிற முடியல. இந்த நட பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொட்டியாச்சு. 1 2 3 பொம்மல் கரெக்டாக கொட்டியாச்சு. அந்த வண்டி தட்டுறதுக்கு போகுது நண்பா. நம்ம பின்னாடி அள்ளிட்டு வந்த வண்டி தட்டுறதுக்கு போகுது. நம்ம வந்து தட்டிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து வாசுதேவன் நல்லூர் நண்பா. வாசுதேவன் நல்லூர் செட்டி சரிங்களா. அங்கிருந்து வீடு அப்படியே வயக்காட்டுல அப்படியே நெருங்கிட்டே வருது நண்பா. அண்ணன் எதுக்காக வெளிநாட்டிலே கஷ்டப்படுறாருன்னு தெரியல நண்பா. நல்ல இடம்லாம், இட வசதிலாம் இருக்கு பாருங்க. இதுல உங்களுக்கு இடத்த காட்டுறேன். இப்ப நம்ம குப்பை தட்டினோமா அந்த இடம் அதான் நண்பா. அங்க இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா, மெயின் ரோடு நண்பா. மெயின் ரோடு. அண்ணனுக்கு 1 ஏக்கர் சொந்தமா இருக்கு. ஆனாலும் அண்ணன் போய் வெளிநாட்டிலே கஷ்டப்படுறாரு. ஆமா, இட வசதிலாம் இருந்தோம். அதெல்லாம் எதனால, நம்ம தொழில் வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. தொழில் டிராக்டர் தொழில் வந்து அந்த அளவுக்கு மோசமா ஆகிப்போச்சு நண்பா. ஆமா, இப்ப என்னையுமே பாத்தீங்கன்னா ஏன்டா அந்த தொழில் பாக்குறா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. அதனாலே வேற வேலையை தேட வேண்டியதா இருக்கு. இதான் நம்ம மெயின் ரோடு. அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தான் இருக்கும். ஜேசிபி இப்போ வந்து புல்லு தான் நண்பா நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஜேசிபியோட புல்லு வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எங்க ஏரியால ஜேசிபியோட இப்போ புல்லு வந்து அதிகமா இறங்கிக்கிட்டு இருக்கு நண்பா. அதாவது இந்த ஊர்ல வந்து நண்பா, நாங்க வரும்போது தான் நினைப்பேன்
இந்த மலையை ஒட்டி தான் ஊர் இருக்கும். இது வந்து தார்காபுரம், அந்த சைடு வந்து மலையடி குறிச்சி. இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக கல் நிறையா இருக்கும் நண்பா. இவ்வளோ தண்டி கல் இல்லை, இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ தண்டி இருக்கும். ஆனால் பெரிய பெரிய கல் நண்பா. அதெல்லாம் உருண்டு வந்தால் வீடு இடத்துக்கு ஆகும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு கல் கூட உருண்டு வந்தது கிடையாது. நிறைய நம்ம உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகுதான் தெரியல, மேலே எல்லாமே அத்தாசமாக உருண்டை உருண்டையாக கல் இருக்கும். அந்த கல்லெல்லாம் உருண்டு வந்தால் வீடெல்லாம் அடிச்சு உருக்கிட்டு போயிடும். அப்படிலாம் யோசிச்சிருப்பேன், முன்னாடி யோசிப்பேன். ஆனால் இது வரைக்கும் அப்படிலாம் நடந்தது கிடையாது. ஒரு பைக்கார் அண்ணன் வெயிட் பண்ணுறாரு. டிராபிக் பண்ணியாச்சு ரோட்டில். முன்னாடி 2 வண்டி வந்துருக்கா பைக்கு. மூணாவது லோடு அள்ளிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி 2 வண்டி நிக்கி. தாத்தாவா போலைய முன்னாடி ஒரு பைக்கு திரும்பி போகுது. ஒரு தாத்தா போனாங்களான்னு கேட்டான், அப்படியே போயாச்சு ஆளு. ரோட்டு மேல காத்தடிக்குது, காத்தடிக்குது. இது நல்லா சூப்பர் குப்பை. வயலுக்கு இது மாதிரி குப்பை நம்ம கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்பையும் ஈரச்சாணியாக இல்லாமல், ரொம்பையும் சண்டு இல்லாமல் இப்போ அள்ளி போடுறாங்களா, இதுதான் வயலுக்கு வந்து கரெக்டான மாட்டு சாணம். உடனே எஃபெக்ட் வந்து எடுக்கும், மண் எடுக்கும். வண்டி தட்டிட்டு வருது பாருங்க. இதுல வந்து உளுந்து போட்டிருக்காங்க நண்பா. அண்ணே பாத்துக்குருவார்களா? வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இங்க கொட்டினோமா, இதுல 2 2 4 5 6 7 8 10 நடை நண்பா. 10 நடை இப்போதைக்கு வந்திருக்கு இந்த அண்ணனுக்கு. இங்க உழுது கிடக்கா, இதுல அப்புறமேட்டு இங்க உழுது போட்டிருக்காங்களா. இப்ப நம்ம ஒண்ணு கொண்டு வரோம். நம்ம வண்டி வந்து இது 3வது நடை நண்பா. நம்ம வண்டி 3வது நடை. நமக்கு பின்னாடி ஒரு ஐயா வராதா, ஒரு 3வது நடை. அந்த அண்ணனோட வண்டி மட்டும்
5வது நட அள்ளிக்கிட்டு இருக்கு. அவங்க காலையில 2 நட ஓட்டுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்தோம். பெரிய வயல் நண்பா, அந்த ஓரமா ஒரு நட தட்டிருக்காங்க, நம்ம இந்த ஓரமா தட்டலாம். போதும் நினைக்கிறேன். பெரிய வயலா இருக்கா, இப்போ வந்து அதுல ஒரு நட தட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஓரமா ஒரு நட தட்டினா சரியாக இருக்கும் நினைக்கிறேன். நம்ம டோர்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு கடை கூட ஆகாது. இந்த டெய்லருக்கு நண்பா பிளாட்பாரம் மாற்றணும். பிளாட்பாரம் மாற்றும் போது பின்னாடி ஒரு டோர் போட்டு அப்புறமேட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். நண்பா எப்படி பெர்ஃபெக்டா கொட்டிருக்கேனா? 4 கும்பல் நண்பா, 1 2 3 4 அப்படியே தெராசு வச்சு அள்ளி போட்ட மணிக்கிறக்கா. டோர் அடைச்சாச்சு. அந்த வண்டி வந்துச்சு நண்பா கொட்டுறதுக்கு. இந்த ஐயா தான் நம்ம பின்னாடியே வராரு. நம்ம அண்ணனோட வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி ரொம்ப கேப்பா இருக்கு. அதனால அந்த வண்டியை கவர் பண்ணலாம். லாஸ்ட் நடைக்கு அந்த வண்டியை கவர் பண்ணலாம் நண்பா. லாஸ்ட் நடைக்கு தட்டிட்டு அந்த வண்டி இங்க கொட்டை வரும்போது கவர் பண்றேன். தெருவுகளில் புல்லட் வர நிப்பாட்டிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா படி ரோட்டில் இருக்கு, இந்த சைடு புல்லட் நிப்பாட்டிடுறாங்க. நான் வேற டயரை வேற பின்னாடி விரிச்சு போட்டிருக்கேன் நண்பா, அதனால கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருக்கும். கரெக்டாக வரும். மெயின் ரோடு. லோடு வந்து குப்பை வந்து காலியாகிட்டான். அடுத்து குப்பை வந்து இல்லையா, அதனால அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதனால நம்ம வந்து நம்ம ஊர்லேயே நின்றுக்கிட்டோம். இப்போ ஒரு வண்டி அள்ளி வரும்ல, அந்த அள்ளி வர்ற வண்டிகிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். குப்பை இருக்குன்னு சொன்னால் நம்ம போகலாம், அப்படி இல்லைன்னா வண்டியை கொண்டு வீட்டில் விட்டுறலாம். வேஸ்ட்டாக அங்கே வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு நம்ம ஊர்லேயே நின்னாச்சு. இப்போ அந்த வண்டி அள்ளி வரும்போது அவங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். குப்பை கிடக்குன்னா போய் அள்ளிட்டு வரலாம், இல்லைன்னா வண்டியை உள்ளே விட்டுறலாம் நண்பா. இந்த இது உள்ளதான் வண்டி விடுவோம், செட்டு உள்ளதான் இருக்கு. அவ்வளோதான் நண்பா, வண்டியை கொண்டு வந்து நம்ம செட்லேயே விட்டாச்சு. அந்த வண்டியை பார்த்தேன், அந்த வண்டி வரவே இல்லை நண்பா. அதாவது அந்த வண்டிக்கு லோடுக்கு வந்து குப்பை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து குப்பை விசாரிச்சுட்டு நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வண்டியை கொண்டு வந்து விட்டாச்சு. அவ்வளோதான்பா, நம்ம தலைவர் ரொட்ரேட்டரோட நிற்காப்புல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.